பெருந்தலைவர் காமராஜர் நம்ம எப்படி பாக்குறோம்னா அவரை வந்து நாம வந்து ஒரு தமிழர் தலைவரா பாக்குறோம், தமிழ் மக்களை படிக்க வைத்த தலைவரா பாக்குறோம். பெரியார் அதை தான் கத்துக் கொடுத்தாரு. காமராஜர் கிட்ட தமிழ் தேசிய உணர்வு இருக்கான்னா இல்ல. அந்த விஷயத்தில் காமராஜரை நம்ம விமர்சிக்காம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனா இந்த மோசடி பேரொழியில் என்ன பண்றாங்க, தமிழ் தேசியத்தின் காரணமாக அதற்கு கலைஞரை வந்து மிக மோசமா விமர்சனம் பண்ணிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்திய தேசத்தை கட்டமைச்சு, இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசியத்தின் மீது வன்முறை நடத்தின காமராஜரை வந்து நீங்க ஆதரிச்சு பேசுறீங்கன்னா எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. கலைஞரை விமர்சிக்கிறவங்க ஏன் விமர்சிக்கிறாங்கன்னா கலைஞர் அவங்க ஜாதிக்காரரா இல்லங்கிற காரணம் தான். இன்னொரு விஷயத்துல கலைஞர் ஒரு பெரும்பான்மை ஜாதியிலிருந்து வரலங்கிறது இன்னொரு காரணம். அப்ப பெரும்பான்மை ஜாதியிலிருந்து வந்திருந்தா நீங்க தேசியத்தை பேசினா கூட அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் ஆசிரியர், மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் எல்லாருமே தலைமை ஆசிரியர் ஆகலாம். ஆனா தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆக முடியாதுன்னு இருந்த அவலங்களை இருப்பாருங்க. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதை வந்து கலைஞர் பிரேக் பண்ணி என்ன பண்றாரு, தமிழாசிரியரும் தலைமை ஆசிரியர் ஆகலான்னு கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. கலைஞருடைய உத்தரவின் பேர்ல தமிழாசிரியரும் தலைமை ஆசிரியர் ஆகலாம் உத்தரவின் பேர்ல தலைமை ஆசிரியர் ஆனவர்ல எங்க அப்பாவும். அப்படியா, மகிழ்ச்சி. அதை ரொம்ப முக்கியமா தமிழ் தேசியவாதிகள் மேடையில் பேச கூட நமஸ்காரம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, இப்ப கலைஞர் இல்லைன்னா பெரியார் இல்லைன்னா உண்மைதான். நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, பள்ளிக்கூடம் சார்ந்து கல்வித்துறை சார்ந்து கலைஞர் செய்த விஷயங்களை நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு ஆசிரியர்? சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்கான இது. நீங்க வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலு பள்ளி அல்லது ஒரு மெட்ரிக் பள்ளி, தனியார் துறைகள் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி, அரசு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறத எல்லாத்துக்குமே ஒரே பாடத்திட்டம்னார். நீங்க என்ன இது வச்சிருந்தாலும் நீங்கள் சமத்துவ சமூக நீதிக்கான இந்த பாடத்திட்டங்கள் வந்து அனைவருக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அது வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆட்சி மாற்றங்கள் வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு வந்து நீட் மாதிரி தேர்வுகள் நம்ம மாட்டிக்கிட்டு நம்முடைய குழந்தைகள் உயிரை மாய்க்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்துமே வந்து பள்ளி பாடத்திலேயே படிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய அறிவு சார்ந்த தகவல்களை உள்ளடக்கிய பாட புத்தகமாக இருக்குது. நீங்கள் பிற மாநிலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் சமூக நீதிங்கிறது அல்லது ஒரு பகுத்தறிவு சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற ஒரு பாடத்திட்டமும் அதிகம் பார்த்துட முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டங்கள் வந்து அனைத்துமே வந்து சமூக நீதிக்கான அறிவுபூர்வமான செய்திகளை உள்ளடக்கியதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்யுள் பகுதி அந்த அதனுடைய மாற்று கருத்துக்கள் அது வேறைங்க. நீங்கள் பாடப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டினுடைய பாடநூல் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பாடநூல் நிறுவனமே இருக்குது. மாணவர்களுக்கு வந்து விலையில்லா பாடநூல் கொடுக்குற முறையும், அடுத்து வந்து அவர்களுடைய கல்விக்கான சமூக நல திட்டங்கள் அதிகமாக செயல்படுத்தக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. அதனுடைய தொடக்கம் வந்து கலைஞர்கிட்ட இருந்து தான் தொடங்குச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நான் ஒரு விஷயம் வந்து ஆசிரியர்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், கல்வித்துறையில வந்து ஆசிரியரோட பங்களிப்பை மகத்தா மாத்தினது. அது இல்லாம வந்து தமிழாசிரியர்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து ஒரு மரியாதை குறைவு இருந்தது. நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க பெரியார் தான் முதல்ல கலைஞரோட ஆசான். ஏன் கலைஞர் வந்து பெரியார் அதிகம் கொண்டாடி பேசினாரு அப்படின்னா, ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வெள்ளக்கார அரசியல் இருந்த போது கூட சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து சமஸ்கிருத பேராசிரியருக்கு 150 ரூபா சம்பளமும், தமிழ் பேராசிரியருக்கு வந்து 75 ரூபா சம்பளம். அந்த சமஸ்கிருத பேராசிரியர் பேர் வந்து குப்புசாமி ஐயர் நினைக்கிறேன் பேரு. அவர் குப்புசாமின்னு ஒரு எளிய குருடா இருக்குது. ஆனா தமிழ் பேராசிரியர் வந்து நமச்சிவாய் முதலியார். நமச்சிவாய் வேற ஒரு சமஸ்கிருத பேர் மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு 75 ரூபாயும் குப்புசாமி ஐயருக்கு வந்து 150 ரூபாயும். சமஸ்கிருதம்னா மேல அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசு காலத்துல இருந்த போது அன்னைக்கு நீதி கட்சி கவனத்துக்கு பெரியார் தான் கொண்டு போறாரு. அது பெரியார் எவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கிறதுக்கு நீங்க சமஸ்கிருத பேராசிரியர் 150 ரூபா கொடுக்குறீங்களே, அதை குறைச்சி 75 ரூபா கொடுங்கன்னு அவர் சொல்லலை. நீங்க பெரியாருக்கு வந்து பார்ப்பனர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்வு அவர் கிடையாதுங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஆரம்பத்திலே நீதி கட்சி காலத்திலே அவர் என்ன சொன்னாரு, குப்புசாமி ஐயருக்கு 150 ரூபா சமஸ்கிருதம் கொடுக்குறீங்க நியாயம் தான், அந்த 150 தமிழ் பேராசிரியருக்கு கொடுக்குன்னு தான் சொன்னாரே தவிர நீங்க அதை 75 ரூபா குறைங்கன்னு சொல்லலை. அப்ப பெரியார் என்னன்னா ஆதிக்கத்தை எதிர்க்கிறாரு, புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறது அப்பவே ஒரு உதாரணம். அது அவர் வயிற்றில் அடிச்சு 75 பிடிங்கி இங்கே கொடுன்னு அவர் சொல்லலை. தமிழுக்கு நீ 150 கொடு, சமஸ்கிருதத்துக்கு 75 கொடுன்னு அவர் சொல்லலை. அவருக்கு 150 கொடுக்குற சந்தோஷமா இருக்கட்டும், தமிழை ஏன் நீ மட்டம் நடத்துற அப்படிங்கிறத அதுக்கு அவர் சொல்லி அன்னைக்கு இருந்த நீதி கட்சி தலைவர் முதலமைச்சர் வந்து அதை கொண்டு போய் அன்னைக்கு நீதி கட்சி பனகலரசர் ஆட்சி தான் நினைக்கிறேன். அவர் உடனடியாக அதை வந்து 150 ரூபாய்க்கு தமிழ் பேராசிரியர் கொண்டாந்தாருங்கிறது அவரோட சிறப்பு. பெரியார் அதை சொன்னாரு, அன்னைக்கு பனகலரசர் அதை செய்தாரு.
அதுபோல் பனகல் அரசோட வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து தத்துவ தலைவர். பனகல் அரசோட வாரிசு, ஆட்சியின் வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கலைஞர் தான். பனகல் அரசர் என்ன மாடல்ல பண்ணாரோ அந்த மாடல்ல தான் கலைஞர் வந்து தன் ஆட்சியை செய்கிறார். எல்லாமே பனகல் அரசர் ஸ்டைலில் தான் செய்கிறாரு. அப்போ பனகல் அரசர்கிட்ட கற்றுக்கிட்ட கலைஞர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழாசிரியர் பனகல் அரசர் 75 ரூபாய் 150 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. கலைஞர் என்ன பண்ணாருன்னா, பள்ளியோட இருக்கிற கணக்கு ஆசிரியர், இங்கிலீஷ் ஆசிரியர், மேக்ஸ் டீச்சரு, சயின்ஸ் டீச்சர் எல்லாருமே தலைமை ஆசிரியர் ஆகலாம். ஆனா தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆக முடியாதுன்னு இருந்த அவல நிலை இருப்பாருங்க. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதை வந்து கலைஞர் பிரேக் பண்ணி என்ன பண்றாரு, தமிழாசிரியரும் தலைமை ஆசிரியர் ஆகலான்னு கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் தான் கொண்டு வந்தாருங்கிறது எவ்வளவு மகத்தான விஷயங்க. இது சமூகத்தில் சொல்லவே இல்லை. இதுல வேடிக்கை தான், கலைஞர் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமா தமிழ் ஆசிரியர் ஆன பல பேரு கலைஞருக்கு எதிராகவே பேசுறது எல்லாம் இருக்குங்கிறது அவர் எவ்வளவு நுட்பமா யோசிச்சிருக்கிறாரு. ஒரு எனக்கே அதிர்ச்சியா இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆக முடியாதுங்கிறது எவ்வளவு மோசடியா இருக்குது. அதை பதட்டப்பட்டு கலைஞர் அதை செஞ்சிருக்கிறாருன்னா, நீங்க எந்த டைமென்ஷனை யோசிச்சாலும் கலைஞர் வந்து அவ்வளவு நுட்பமா இங்க வந்து தமிழ் உணர்வின் தமிழை ஏன் புறக்கணிக்கிறார்கள்னா சமஸ்கிருத மட்டம்ங்கிறது, சமஸ்கிருதத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா அது பார்ப்பனர்களோட மொழியா இருக்குது, அவங்களோட இது இருக்குதுங்கிறதுக்கு. தமிழையா மட்டமா பாக்குறாங்கன்னா இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மொழியா இருக்குதுங்கிறதுனால இந்த சாதியும் அதுக்குள்ள இருக்கிற இந்த பின்புலமும் மொழியில கலந்துருக்கு. பாத்தீங்களா, சமஸ்கிருதங்கிறது ஒரு குறியீடு, அது ஒரு பார்ப்பன குறியீடு. தமிழ் என்பது என்ன குறியீடா இருக்குதுன்னா இங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு குறியீடா இருக்கிறது தான் அர்ச்சன மொழியா இல்லை. அப்ப என்ன பண்றாரு கலைஞர், தமிழாசிரியர் ஆகக்கூடாதுன்னு அடே அது எப்படி அவர் தலைமை ஆசிரியர் ஆகினாரு. ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் தலைமை ஆசிரியர் ஆனாங்கன்னு சொன்னா அது தலைவர் கலைஞரால தான் ஆனாங்கிற அந்த உண்மைங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியானது. அதே போல் தமிழை அர்ச்சனை மொழியாக்கினது கலைஞர் தான் ஆகியிருக்கிறாருங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் கலைஞர் பத்தி. கலைஞருடைய உத்தரவின் பேர்ல தமிழாசிரியரும் தலைமை ஆசிரியர் ஆகலாம்ங்கிற உத்தரவின் பேர்ல தலைமை ஆசிரியர் ஆனவர்ல எங்க அப்பாவும். அப்படியா, மகிழ்ச்சி. அது ரொம்ப முக்கியமான உங்க அப்பா பேரை சொல்லுங்க, அவரை சொல்லுங்க. வீராசாமி, அவர் ஆசிரியரா இருந்தாரு. அவர் தமிழாசிரியர். இந்த தமிழாசிரியர் தலைமை ஆசிரியராக முடியாது அப்படிங்கிற சூழல் மாதிரி கலைஞருடைய உத்தரவு வந்ததுக்கு பிறகு அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு வந்து அவர் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று தான் பதவி உயர்வு பெற்று ஓய்வு பெற்றாரு. இந்த திராவிட இயக்கம் என்ன செய்தது அப்படின்னு கேட்குறப்ப, திராவிட இயக்கம் வந்து என்ன செய்தது அப்படின்னா அவனை மானமும் அறிவும் உள்ளவனாக மாற்றியது. முதல்ல திராவிட இயக்கம் என்ன செய்ததுன்னு கேட்கறான்ல, அதை கேட்க வச்சு திராவிட இயக்கம் என்ன செய்ததுன்னு கேட்கிற அளவுக்கு பண்ணதே திராவிட இயக்கம் தான். மானவும் அறிவும் பெற செய்தது. மானவும் அறிவும் பெற்றவர்கள் உயர்ந்த நிலையில் சமூக பொறுப்போடு பணியாற்றக்கூடிய கடமையும் வகுத்து கொடுத்தது அப்படிங்கிறது. அதுதான் இன்னைக்கு பேசுகிற, இன்னைக்கு வந்து தனியா நின்று சீட்டு வாங்கணும்னு சொல்லி பொய் பேசுகிற, பொய் அவதூறா இளைஞர்கள் மத்தியில வரலாற்று பொய்யா சொல்லி திராவிட இயக்கம் கலைஞருக்கு எதிரான தமிழ் துரோகிகள்லாம் சொல்லி அயோக்கியத்தனமா பேசுகிற நபர்கள் இன்னொரு பக்கத்தில் தமிழுக்கு எந்த சிறப்புகளும் செய்யாத, இன்னும் சொல்ல போனா தமிழை விட்டு கொடுத்த தலைவர்கள் நம்ம அவனுக்கு மரியாதை உண்டு. தமிழை விட்டு கொடுத்த தலைவராக இப்ப பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறாரு. மொழிவாரி மாநிலத்தில் தமிழ்நாட்டு பகுதியில் விட்டு கொடுத்திருக்கிறாரு. தமிழுக்குன்னு எந்த சிறப்புகளும் அவர் செய்யல. அவர் நம்மளை படிக்க வச்சார், தமிழை படிக்க வச்சார், பள்ளிக்கூடம் தரைக்க வச்சாலும் சரி. ஆனா ஒரு தமிழ் தேசியவாதியாக கலைஞரை கடுமையாக விமர்சிக்கிற ஒருவர் காமராஜரை ஆதரிக்க முடியாது. தமிழ் தேசிய எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல், அது ரைட்டா சரியா தவறான்னு தெரியல, தமிழ் தேசியவாதிகள் மேடையில் பேசுற கூட நமஸ்காரம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, இப்ப கலைஞர் இல்லைன்னா பெரியார் இல்லைன்னா உண்மைதான். அவங்க அந்த வணக்கம் அப்படின்னு சொல்லி எளிய தமிழ்ல மக்கள் மத்தியில் கொண்டு வச்சது. இன்னொன்னு கலைஞருடைய மேடை தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஆமா ஆமா, இல்ல அவங்க சொல்றது எவ்வளவு மோசடியா இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். அப்ப நீங்க தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு ஆதரிக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக இருந்தாருன்னா கலைஞர் ஒருத்தர் தான் நீங்க ஆதரிக்கணும், நேர்மையா இருக்கணும். மாறா என்ன பண்றீங்க, தமிழ் ஆசிரியர் கொடுத்திருக்காரு, தமிழ் ஆட்சி மொழி ஆக்கியிருக்கிறாரு, அரசு பள்ளிகள்ல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு, தமிழை அர்ச்சனை மொழி ஆக்கியிருக்கிறாருன்னு தமிழை வந்து தமிழ்நாட்டிய திருக்குறள் அடையாளமா மாத்திருக்கிறாரு, தமிழ்நாட்டை திருவள்ளூரின் அடையாளமாக கன்னியாகுமரி சிலை வச்சிருக்கிறாருன்னு பல்வேறு சிறப்புகளை அவர் செஞ்சிருக்கிறார. தமிழோட விரோதின்னு சொல்லிட்டு தேசியத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினதும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிற கட்சியில இருந்துகிட்டு இந்தி திணிப்பை 2வது முறை பண்ணும்போது அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்ப அவரை வந்து மிக சிறந்த தலைவர், அவர் போல தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய தலைவரான கலைஞரை வந்து என்று சொல்லி பேசுவதுன்னா அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா கலைஞரை ஒரு அரசியல் பின்னோடு அவதூறு சொல்றீங்க, பெருந்தலைவர் காமராஜர் நீங்க தலைவரா பாக்குற ஒரு குறிப்பிட்ட சாதியின் பின்புலமா பாக்குறீங்க. அப்ப அவரை பத்தி விமர்சனம் பண்ணா அவர் சார்ந்த சமூகத்தை இருக்கிறவங்க நமக்கு எதிராக வந்துருவாங்களோங்கிற ஒரு அச்சம் உங்ககிட்ட இருக்குது. ஆனா பெருந்தலைவர் காமராஜர் நம்ம எப்படி பாக்குறோம்னா அவரை வந்து
நாம வந்து ஒரு தமிழர் தலைவராக பார்க்குறோம், தமிழ் மக்களை படிக்க வைத்த தலைவராக பார்க்குறோம். பெரியார் அதை தான் கற்றுக் கொடுத்தாரு. கலைஞர் சிறப்புகள் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்கள் திறந்தா இருக்க காமராஜர் பெரியாரோட சேர்ந்துன்னும் போது காமராஜரை ஒரு சிறந்த தலைவரை நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ் தேசிய பெரியார் கிட்ட காமராஜர் கிட்ட தமிழ் தேசிய உணர்வு இருக்கான்னா இல்லை. அந்த விஷயத்தில் காமராஜரை நம்ம விமர்சிக்காம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் நமக்கு பள்ளிக்கூடம் திறந்தார விமர்சிக்க வேண்டியது இல்லைன்னு இருக்கிறோம். ஆனா இந்த மோசடி பேரொழியில் என்ன பண்றாங்க, தமிழ் தேசியத்தின் காரணமா நீ வேற காரணத்துக்காக கூட நீங்க ஆதரிச்சு சொன்னா, தமிழ் தேசியத்தின் காரணமா ஆதரிக்க வேண்டிய காமராஜரை வந்து இருட்டடிப்ப கலைஞரை வந்து மிக மோசமா விமர்சனம் பண்ணிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்திய தேசத்தை கட்டமைச்சு, இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசியத்தின் மீது வன்முறை நடத்தின காமராஜரை வந்து நீங்க ஆதரிச்சு பேசுறீங்கன்னா எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் எவ்வளவு ஜாதி பின்புலமும் இவங்க ஏன் பேசுறாங்க தெரியுங்களா? அதோட நீங்க நல்லா தெரிஞ்சீங்கன்னா கலைஞரை விமர்சிக்கிறவங்க ஏன் விமர்சிக்கிறாங்கன்னா கலைஞர் அவங்க ஜாதிக்காரரா இல்லைங்கிற காரணம் தான். கலைஞரை எந்த காரணத்துக்காக விமர்சிக்கிறார்களோ அதே காரணத்துக்கு அந்த தலைவர்களை ஆதரிக்க செய்யறாங்க. அப்ப என்ன பின்புலம்னா கலைஞர் தன் ஜாதிக்காரரா இல்லைங்கிற ஒரு காரணம். இன்னொரு விஷயத்துல கலைஞர் ஒரு பெரும்பான்மை ஜாதியிலிருந்து வரலங்கிறது இன்னொரு காரணம். அப்ப பெரும்பான்மை ஜாதியிலிருந்து வந்திருந்தா நீங்க தேசியத்தை பேசினா கூட அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவரை வந்து கொண்டாடுறாங்கன்னா அவர் வந்து அந்த சமூகத்தில் ஒரு ஐக்கானா இருக்கிறார், மரியாதை குறைவா இருக்கிறாருன்னு எல்லாரும் ஆதரிக்கிறோம், எல்லாரும் செய்யறோம், எல்லாரும் திமுக திராவிட ஆதரிக்கிறாங்க. ஆனா அவர் தேசியத்தை வலியுறுத்தினார். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள்னு சொன்னாரு. தமிழனுக்கு ஒரு நாடு வேணும், திமுக தமிழ் துரோகின்னு சொல்லிட்ட இவர்கள் காமராஜரையும் முத்துராமலிங்க தேவர் அவர்களே வந்து ஐக்கானா நிறுவி அவர் தான் நம்ம தமிழர் தலைவர், திமுக நாட்டை கெடுத்துட்டான்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் இவங்க சாதியா தான் பாக்குறாங்க, தமிழர் அடையாளமா பாக்குறது இல்லைங்கிறது தான் உண்மை. இது போன்ற மோசடி பேருடைகள் தான் உலகம் ஊர் புறா போய் பொய்ய சொல்லி கலைஞருக்கிறா பொய்ய சொல்லி கலைஞர் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரலாறு தோண்டி எடுத்து நிறைய பேர் பார்க்கும்போது அந்தந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கூட கலைஞர் எவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நூற்றாண்டின் சிறப்பா நான் என்ன பார்க்குறேன், இந்த நூற்றாண்டின் நிறைவின் சிறப்பா என்ன பார்க்குறேன்னா இது போன்ற அவதூறுகளை துணிந்து நம்ம அம்பலப்படுத்தணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா கலைஞரை எதிர்ப்பதற்கு தன் நிலையிலிருந்து எதிர்த்தா அம்பலமாயிடுவோம், உடச்சி தூக்கிடுவாங்கன்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு குறிடா இருக்கிற வேற சமூக மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற தலைவர்களை அல்லது குறிப்பிட்ட சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர்களை முன்னிறுத்தி அதன் மூலமாக கலைஞரை பெரியாரை திட்டுவதன் மூலமாக அதுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கலாங்கிற இந்த மிக மோசமான அரசியல் பின்புலம் இருக்கு பாருங்க. அந்த போன்ற நபர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு ஐக்கியமாயிடுறாங்க, கட்சிக்குள்ளார திராவிடத்துக்குள்ளார சிறுபான்மை மக்கள் மத்தியில எல்லாம் பொய்ய சொல்லி அவங்க வந்து நாங்க தான் உண்மையான உணர்வு கட்டுறாங்கல்ல. அது போன்ற பொய்யர்களை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தீவிரமான கட்டமும் இந்த நூற்றாண்டின் நிறைவில் கலைஞரின் சிறப்புகளை சொல்லி இது போன்ற பொய்யான தமிழ் தேசியவாதிகளை கூடுதலாக அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறதா எனக்கு தோணுதா கருதுறேன். அதே மாதிரி தொடர் இவ்வளவு எதிர்ப்புகளை சொன்னீங்க. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருந்து ஒரு இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத இந்திய அளவில் அல்லது தமிழ்நாட்டு அளவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், இன்னும் நூற்றாண்டு காலம் கடந்து சென்றாலும் கலைஞருடைய சாதனைகளை ஒப்பீட்டு அளவிலாவது பேசிட்டாங்க. இந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத தலைவராக வந்ததுக்கு காரணம் அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் உண்மையாகவும் சமூகத்தின் வந்து முன்னேற்றத்தில் ஒரு அக்கறையாகவும் இருந்த காரணத்தினாலதான் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் வேணாலும் போட்டுக்கின்னு சொன்னார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு சமூகத்தினுடைய விடிவுக்கு காரணமாக இருந்த கலைஞர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா அந்த வெற்றிக்கு அடிப்படை வந்து திராவிட சித்தாந்தம் தான். அந்த திராவிட சித்தாந்தத்தை யார் கையில் எடுத்து நேர்மையாக உழைத்தாலும் வெற்றி வருவார்கள் என்பதற்கான நம்பிக்கையை தரக்கூடியவர் கலைஞர்.